நாம் தமிழர்னு நாம் தமிழர் அது கட்சி இல்லடா, அது நீ பிறந்த இனத்தின் பெயரு, உன் அடையாளம் அது. இங்க சாதிதான் தமிழருக்கு அடையாளம். அப்படி ஒரு கூட்டம் தெரியுது. ஆந்திர அளவு என்ன சொல்லுவ? நாங்க தேவர் எப்படி சொல்லுவ? நாடார் எப்படி சொல்லுவ? போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ? அவன் போன உடனே சொல்லுவான் நீ தமிழன்னு. கேரளாவுக்கு போய் போன உடனே தமிழன் சொல்லுவான். அதான் அடையாளம். இந்தியாவுக்குள்ள உள்ள உலகத்தின் எந்த ஓரத்திற்கு நீ போனாலும் நீ தமிழன் என்பதான் உன் அடையாளம். அதுதான் உன் முகம், அதுதான் உன் முகவரி. இப்ப வந்தது இந்த சாதி, இந்த மதம்லாம். கிறிஸ்தவம் வந்து 2000, இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகள். இந்துங்கிற மதம் எல்லாத்தையும் சேர்த்தான். சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளக்காரன் ஒரு சட்டம் போட்டான். எவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவன் பார்சி இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவன் எல்லாம் இந்துன்னு ஒரு சட்டத்தை போட்டான். அந்த சட்டப்படி நீ நான் இந்து. ஆனால் உண்மையில் யார்? நாம் சிவகோத்திரம், சைவ சமயம், வைணவம், மாயோனை வழிபடுகிற பௌத்தத்தை கூட நம்ம ஏற்றுக்கிட்டோம். சமண துறவிதான இளங்கோவடிகள், சிலப்பதிகாரில் இளங்கோவடிகள் சமண துறவி. மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம். பௌத்தத்தை ஏற்றிருக்கோம், சமணத்தை ஏற்றிருந்திருக்கோம். சட்டப்படி இந்துவாக்குனா அதுல பிராமணர்கள் தலைவராய். இருக்கிற மடங்கள்லாம் சைவ மடங்கள் தானே. குன்றக்குடி அடிகளார், பொன்னம்பல அடிகளார் இருக்கிற சைவ மடங்கள் தானே. அப்ப இப்ப வந்தது இந்த மதம். அதனால அம்பேத்கர் தெளிவா எழுதுறாரு, 3000 ஆண்டுகளாகத்தான் இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்மம் வந்ததுங்கிறார். அதுவும் ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த வர்ணாசிரம தர்மம் கட்டமைக்கப்படுதுங்கிறார். தெளிவா எழுதுறாரு. இந்த வர்ணாசிரம தர்மத்தை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிற இந்த வேதத்தை நிறுவுவதற்காக சாதியை கொண்டு வந்தார்கள். அந்த சாதியை நம்ப வைப்பதற்கு மதத்தை கொண்டு வந்தார். மதத்தின் வேறே இங்கு சாதியில் தான் இருக்கு. அந்த மதத்தை நிறுவுவதற்கு கடவுளை கொண்டு வந்தார். கடவுளை நம்ப வைப்பதற்கு வேத இதிகாச புராணங்களை உருவாக்கினார்கள். நாம் அதை நம்பினோம், அடிமையானோம் எழுதுகிறது. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை அடையல. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாம் தமிழர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது இப்ப வந்தது இந்த மதம், சாதியை கட்டமைக்கலாம். அப்ப எவ்வளவு காலமாக நம்ம உலகத்தின் மூத்த குடி, ஒரு தொல்குடி சமூகம். அலெக்ஸ் கூலியர் அமெரிக்காவில் மொழியியல் அறிஞர் சொல்றாரு, உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று சொல்றாரு. நான் சொன்னா கூட ஒரு இனத்துக்காரன், மொழிக்காரன் பெருமைக்கு பேசுறேன்னு சொன்னா, அலெக்ஸ் கூலியர் சொல்றான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வுல எழுதுறாங்க கட்டுரை. அது குறித்து எந்த தொலைக்காட்சிவாதிகள் தன் ஆய்வு கட்டுரையில எப்படி சமர்ப்பிக்கிறாங்க? தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான், மத்த எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று எழுதுறாரு. ஆய்வுல நிறுவுறான். அதேதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று சொல்றாரு. என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான் என்று சொல்றாரு. நாங்க ஏன் இதை வெறுக்கிறோம்? சாதி மதத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். மானுட குலத்திற்கே எதிரானது. சாதியும் மதமும் அந்த உணர்வு பிளந்து பிரிக்கும். மொழி இன உணர்வு பிரிந்ததை இணைக்கும். நம்மை வெட்டி பிளக்கும் கோடாரி கத்திதான் சாதியும் மதமும். அந்த பிளந்த சதையை தைக்கிற நூலும் ஊசியும் தான் மொழியும் இனமும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.